வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வாரம் நாமினேஷன் ஃபுல் லிஸ்ட் வந்துருக்குது. அதில் யார் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரமோல வந்துருச்சு எத்தனை பேர் நாமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 12 பேர் நாமினேட் ஆகிருக்கிறாங்க. இதில் கேப்டன் யாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. கேப்டன்சி டாஸ்க் முன்னாடியே வச்சிருவாங்க, கேப்டனை நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் அந்த டாஸ்க் வைக்கல. எதனால்? இப்போ நாமினேஷனை முதல்ல முடிச்சுட்டு அந்த லிஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டாஸ்க்கை டிசைட் பண்ணுவோம், யாரை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளானா. பிரஜனை காப்பாத்துனாங்கன்னு வச்சுக்கலாம், பிரஜன் கேப்டன் ஆயிட்டாருன்னு வச்சுக்கலாம், அதுதான் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வேற என்ன நடக்குது, அந்த டாஸ்க்குக்கும் இந்த நாமினேஷனுக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நாமினேஷனுக்கு வந்தோம் அப்படின்னா எஃப்ஜே சாண்ட்ரா பார்வதியை சொல்றாரு. எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் அது பூர்வ ஜென்ம பகை இருக்குல்ல, ஸோ அதனால ஓகே. சாண்ட்ராவோடையும் பஞ்சாயத்து வந்திருக்கு லாஸ்ட் வீக்கு, ஸோ அதனால் அவர் குத்துறது ஓகே தான். அது இல்லாமல் அன்பு கேங்கில் இருக்கிறதுனால வம்பு கேங்கை தான் குத்துவார். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரோரா பிரஜன் பார்வதியை குத்துறாங்க. அரோராக்கும் பார்வதிக்கும் பூர்வ ஜென்ம பகை தான், ஸோ அதனால் பார்வதி அரோராவை குத்துவாங்க, அரோரா பார்வதியை குத்துவாங்க. ஒரு ஓட்டு இவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க எப்போவுமே. பிரஜனை குத்துறாங்க. காரணம் அவர் காலி பண்ணுருவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இவருடைய வயசு என்ன, என் சைஸ் என்ன அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க விக்ரம் கூட உட்காந்து. ஸோ அந்த கேங்கில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பார்வதி தனி அது கேட்டகரி. அது பிரஜன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வம்பு கேங்கு, ஸோ அதனால் ஓகே தான். மூன்றாவது பார்த்தீங்கன்னா விக்ரம் சாண்ட்ரா திவ்யாவை குத்துறாரு. எஸ், அவர் அவங்க 2 பேரை தான் அடிப்பார். அவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு செஞ்சாங்க. இவர் செத்தாங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய கூப்பிட்டு போனால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் இவர் தான் செத்தாங்கடா அப்படின்ற மோடில் இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த 2 பேருக்கும் இவருக்கும் பெரிய பகை உண்டாயிருக்கு. இனிமே தான் நிறைய ஃபைட்டை பார்க்க போகிறோம். பார்வதி பானபத்திர ஓனாண்டின்னு சொன்னதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஓகே பாரு அப்படின்லாம் வெளியே வந்தார். இப்போ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விக்ரமை வெளியே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது கண்டிப்பாக நடக்கும் இந்த வாரத்தில். ஸோ பார்ப்போம். 4வது கனி சாண்ட்ரா பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதிக்கும் கனிக்கும் கூட பார்த்தீங்கன்னா அதே பூர்வ ஜென்ம பகை தான். இவங்க எத்தனை முறை பார்வதியை நாமினேட் பண்ணுவாங்கன்னே தெரில. எத்தனை முறை தாமா பண்ணுவ, நீ வேற ஆப்ஷனே கிடையாதா? எதை கேட்டாலும் பார்வதி பார்வதி பார்வதி, அதான் புதுசாக வந்துட்டாங்களே. ஸோ புதுசாக வந்தவங்கலேருந்து ஒரு ஆப்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை எடுத்துக்கிறாங்க. சாண்ட்ரா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அதே தான் அன்பு கேங் வம்பு கேங். இப்போ இந்த பக்கம் கம்ருதன் பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ரா அப்படிங்கிறாரு. இதுதான் கொஞ்சம் ஷாக்காக இருந்தது எனக்கு. திவ்யாவை இவர் குத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஆல்ரெடி நம்ம பேசணும். நைட் டாக்ல பார்த்தீங்கன்னா திவ்யா உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ சாண்ட்ரா மேலே இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இல்லாமல் இவர் கேங் ஆகிட்டார்ல, அதில் அப்பப்போ ஒரு நல்ல ரிலேஷனில் இருந்தார் பிரஜனோட கூட. 2 பேரும் மாறி மாறி கட்டி பிடிச்சி இதெல்லாம் அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி அப்படின்னு கூட அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சரி குத்த மாட்டார் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தா அவர் சாண்ட்ராவையும் குத்துறாரு. திவ்யாவை குத்துறது ஓகே, சாண்ட்ராவையும் குத்திருக்கிறாரு. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா ரம்யா பார்த்தீங்கன்னா கம்ருதன் குத்திருக்கிறாங்க. ரம்யா கம்ருதனை சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு, ஓகே சொல்லலாம். ஏன்னா அவர் அந்த அன்பு கேங்லேருந்து வெளியே இருக்கிறாரு, அதனால வம்பு கேங்லேயும் சொல்லலாம், இந்த கேங்லேயும் சொல்லலாம். ஆனால் அடுத்து ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க பாருங்க, அங்கே தான் மரணட்டும். இந்த நாமினேஷனுடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அதுதான். எல்லாம் இது வெளியே தெரிஞ்சது எல்லாரும் ஷாக் ஆவாங்க. ஏன்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள இருக்கிறது காரணம் அந்த அன்பு கேங்ல ஐக்கியமா இருக்கிறது தான். இந்த டீ கூட பார்த்தீங்கன்னா நைட்ல திருடி சாப்பிட்றது இவங்களும் கனியும் தான். அது வீடியோவும் வந்துட்டு இருக்கு, அந்த சக்கரை எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு இவங்க குடிக்கிறதெல்லாம். ஸோ அப்படி கூடவே அக்கா 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 அப்படின்னு சுத்திட்டு இருந்த இந்த ரம்யா பார்த்தீங்கன்னா இந்த சந்திரமுகி படத்துல வர்ற அந்த பாம்பு வீட்டை விட்டு வெளியே போவாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்ல, இப்போ போட்டிருக்கிறாங்க பாருங்க, கேமே ஆட மாட்டீங்க சும்மாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குத்துனதுக்கு இனிமே எல்லாத்துக்கும் கத்துறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கனி அண்ட் சபரி கிட்ட. அது ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கனியாவே குத்திருக்கிறாங்க, அதுதான் ஹைலைட்டு. ஸோ இவங்க கனியை குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததே இல்லை. அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நிஜமாவே ஷாக் ஆயிடுவாங்க. சபரி கனி எஃப்ஜே இவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா உண்மையாவே நடுக்கம் ஆரம்பிச்சிடும். வேற லெவல், பாம்பு லெவலில் தான் பர்ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அப்படியே எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சபரி பார்வதி திவ்யா அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. இவருக்கும் கூட அந்த பழைய பகை தான், அன்பு கேங். அது பார்வதியை குத்துவாங்க. அது அதே போல் இன்னும் அதுலேருந்து வெளியே வரணும். வாங்க புதுசாக தான் வந்திருக்கிறாங்கல்ல, அங்கே குத்துங்களேன். சும்மா பார்வதி 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 எத்தனை முறை தான் பண்ணுவீங்க?
அது எடுத்து பார்த்தா 4 முறை 5 முறை எல்லாமங்க பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க இது. சபரி கேம் கான்சியஸ்லேயே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்வதி திவ்யாவை குத்திருக்கிறாரு. திவ்யா வந்து குத்தலாம், ஏன்னா அவங்க வயல் கார்டாக வந்தவங்ககிட்ட அவருக்கு பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் வம்பு கேங்கு. ஓகே. அடுத்து சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா எஃப்ஜே விக்ரம் அப்படின்னு குத்துறாங்க. விக்ரம்க்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்குல்ல. சீக்ரெட் டாஸ்கில் அவர் பாதிக்கப்பட்டார். போன வாரம் எபிசோடில் விஜய் அடிச்சதில் பார்த்தீங்கன்னா விக்ரமால இவங்க பாதிக்கப்பட்டதா உணர்றாங்க. ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வார் ஹெவியாக இருக்கும். இந்த சீசனில் இப்போ இந்த வாரத்தில் சண்டை யாருக்கு 2 பேருக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சாண்ட்ரா, பிரஜன் வெஸ் விக்கல்ஸ். பிரஜன் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுவார், பட் சாண்ட்ரா கண்ட்ரோல் ஆகுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்ப்போம். அடுத்து வினோத் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ராவை குத்துறாரு. திவ்யா சாண்ட்ரா வினோத் வந்து ஏன் அன்பு கேங் என்ன பண்ணுவாங்களோ அதையே இவர் பண்ணுறாரு. இந்த பக்கம் அவருக்கு பிரச்சனையே இல்லையா? அன்பு கேங்கில் எந்த பிரச்சனையுமே இல்லையா அவருக்கு? அவரும் பார்த்தீங்கன்னா கமருதன் கூடவே தான் இருக்கிறார், தனியாக ஆடுறான்னு சொல்கிறாரு. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாரோ அந்த இடத்துல, ஏன்னா அந்த பக்கம் உட்காந்து பேசிகிட்டே இருக்காருல்ல விக்கல்ஸ் கூட, அதனால ஆயிருக்கலாம். அடுத்து திவ்யா வந்து விக்ரம் எஃப்ஜே அப்படின்றாங்க. விக்ரமை குத்துறதுக்கு அவங்களுக்கு காரணம் இருக்குது, எஃப்ஜேவை குத்துறதுக்கும் காரணம் இருக்குது, அந்த டீ பஞ்சாயத்து. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க குத்துவாங்க. அமித் அடுத்து திவ்யா பிரஜன் அப்படின்னு குத்துறாரு. திவ்யா பிரஜன் எஸ், அவர் கொஞ்சம் ஒஸ்ட்டாக அந்த ஆட்டிடியூட் காட்டினார்ல, அப்போவே அவர் நாமினேஷனில் குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதனால் குத்துறாரு. அடுத்து திவ்யாவும் குத்துறாரு. இவருக்கு வந்து பழைய அன்பு கேங் மேலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. பாட்டு மட்டுமே பாட்டு இருந்தால் ஏதாவது பார்த்தா தானே தெரியும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு இந்த வம்பு கேங்கை விட, கூட வந்த வைல்ட் கார்டை விட நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தனியாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. ஒருத்தனாவது தனியாக இருக்கிறானே, சூப்பராக ஆரி மாதிரி ஒரு விளையாடுவான் போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இவர் பாட்டு மட்டுமே பாடிக்கிட்டு அந்த பக்கம் போய் செட்டில் ஆகிட்டார் அன்பு கேங்கில். அடுத்து சுபிக்ஷா வந்து அமித் ரம்யான்னு குத்திருக்கிறாங்க. பெஸ்ட் சாய்ஸ் சுபிக்ஷா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சுபிக்ஷா எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல பீட் பாக்ஸிங் தவிர. அப்போ அதே போல் எதுவும் பெருசாக பண்ணாதவங்களை குத்துனா தான் சுபிக்ஷா வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அவங்க ஆப்ஷன் வந்து ரொம்ப கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாமினேஷனில் வரும்போது யாரை குத்துனா வெளியே போவாங்க அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் இல்லை, இவங்களும் தானே வருவாங்க. யாராவது இவங்களை குத்துனா இவங்க எஸ்கேப் ஆகணும்ல, இவங்க எஸ்கேப் ஆகணும்னா இன்னும் டம்மிகளை வந்து கூட வச்சுக்கணும். ஸோ அந்த கான்ஷியஸ் இருக்கணும். அந்த கான்ஷியஸ் ஓரளவுக்கு சுபிக்ஷாவுக்கு வந்திருக்கு, அவங்க இடம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அதில் வாழ்த்துக்கள் சுபிக்ஷா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா கனி வியனாவை குத்துறாரு. பிரஜனுக்கும் வியனாக்கும் அந்த கேசரி பஞ்சாயத்து அது போயிட்டே இருக்கு. ஏன்னா கேசரி மட்டும் செஞ்சுட்டு மேக்கப் போட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாருல, அவங்களும் செம்ம கடுப்பாயிட்டாங்க. இதை நான் அன்வேலிட் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து சீன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை பிக் பாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு, கேசரி மட்டும் பண்ணிகிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அன்வேலிட் பண்ண முடியாதுல்ல, இன்வேலிட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த பஞ்சாயத்து இருக்குது. அது இல்லாமல் வந்து குத்தி ஏற்றி அடிச்சிருவேன் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ அதனால் அவங்க வந்து சொல்லலாம், அந்த பஞ்சாயத்து இருக்குது வியனாவோட. ஸோ அதனால் அங்கே அவர் சொல்கிறாரு கனியக்கா எஸ் அன்பு கேங் தலைவி ராஜமாதா. அதனால் நேரடியாக பிரச்சனை வந்து கனியக்காவோட வரலனாலும் கனியக்கா அந்த கேங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பக்கம் கனியக்காவை குத்துறாரு. இது முன்னாடி இவங்க டிஸ்கஸ் கூட பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியனா பிரஜன் திவ்யாவை குத்துறாங்க. பிரஜனை குத்துறதுக்கு எஸ் அவங்களுக்கும் காரணம் இருக்குது. திவ்யாவோட அந்த பஞ்சாயத்து வந்து நெய் பஞ்சாயத்து. அவங்க ஏதோ கடுப்பில் பார்த்தீங்கன்னா பேட்டரியை மாற்ற மாட்டீங்க, நான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெய் அந்த ஸ்பூனில் எடுத்து தட்டினாங்கல்ல, அவ்வளோதான். அதை ஒரு பஞ்சாயத்து ஆக்கிட்டாங்க. அதுவரை கூடவே தான் சுற்றிட்டு இருந்தாங்க, அது ஒரு பஞ்சாயத்து ஆக்கிட்டாங்க. அந்த பஞ்சாயத்துக்காக குத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்வதி கடைசியாக எஃப்ஜே அரோராவை குத்துறாங்க. பார்வதிக்கும் ஆரம்பத்துலேருந்தே அந்த வடலக் பையன் எஃப்ஜே மேலே கடுப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பக்கம் அரோராவும் எஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அரோரா எப்படி பார்வதியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதே போல் பார்வதியும் அரோராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் ப்ரொமோவில் நமக்கு ஜியோவில் காட்டும் போது வந்து ஒரு 4 காரணங்கள் சொன்னாங்க. ரூல்ஸ் மதிக்கிறது இல்லை, இந்த கேமில் இருக்க அருகதையே இல்லை அப்படின்லாம் சொல்லி. அப்போ நமக்கு குறும்படங்களாக போடப்படுறது திவ்யா சாண்ட்ராவை காட்டுறாங்க. இங்கே வெளியே போயிட்டா இவர் வெளியே போயிட்டா சாண்ட்ராவுடைய கேம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அரோரா. ஸோ அதனால் பிரஜன் அந்த இடத்துல காட்டினாங்க. இவர் மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா தான் விக்ரமை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் விக்ரம் அங்கே காட்டினாங்க. கருத்துக்களை வைக்கிறது இல்லை அப்படின்னும் போது அமித்தை காட்டுறாங்க. ஸோ அதுவரை தான் காட்டியிருக்கிறாங்க. இது காரணங்கள் என்னவா இருந்தாலும் அன்பு கேங்கை சேர்ந்தவங்களில் வம்பு கேங்கை குத்துவாங்க, வம்பு கேங் அன்பு கேங்கை குத்துவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதில் நடுவில் இருக்கிற கானா, வினோத், கமருதன் இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி வேணால் குத்துவாங்க. அதுதான் பேட்டர்னு, அந்த பேட்டர்னில் தான் இப்பவும் போகுது. இதில் பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியக்காவை அந்த பாம்பு கடிச்சது தான் ரம்யா.
வேற லெவல். இதுல இன்னொன்னு சொல்லணும்னா, இங்க ஒரு ஓட்டு வாங்கினவங்களையும் நாமினேஷன் எடுத்துட்டு வந்திருக்காரு பிக் பாஸ். ஸோ இப்போ 2 ஓட்டு வாங்கினவங்க, மினிமம் 2 ஓட்டு வாங்கினாதான் எப்பயாச்சும் தான் அந்த ஒரு ஓட்டு வாங்கினவங்கள வந்து எடுப்பாரு. ஆனா இந்த சீசன்ல அடிக்கடி அது மாதிரி எடுத்துட்டு வரதை பார்க்க முடியுது. காரணம், இதுக்குள்ளேயும் ஒரு பிளே இருக்கு. இப்போ 2 ஓட்டு மட்டும் வாங்கினவங்க லிஸ்ட் தனியா பார்த்தோன்னு வச்சுங்களேன். திவ்யாவுக்கு 6 ஓட்டு விழுந்திருக்கு, சாண்ட்ராக்கு 5 ஓட்டு, பார்வதிக்கு 4 ஓட்டு, எஃப்ஜேக்கு 3 ஓட்டு, பிரஜனுக்கு 3 ஓட்டு, விக்ரம் கனிக்கு பார்த்தீங்கன்னா 2 ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ இதுதான் லிஸ்ட்டு. இப்போ இந்த லிஸ்ட்லேருந்து அப்படியே நாமினேஷன் அமைச்சிருந்தாருன்னா, யாராவது இதில் இருக்கவங்க ஓரளவுக்கு முக்கியமான கண்டஸ்டன்ஸாக இருக்கிறாங்கல்ல, ஸோ இவங்களை அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முடிவு பண்ணுறாரு இந்த இடத்துல. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க வெளியே போக போகிறது இல்லை. திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, பிரஜன், எஃப்ஜே, விக்ரம், கனி இவங்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தா அதுலேருந்து தானே ஒரு விக்கெட் விழணும். ஸோ இப்போ ஒரு ஓட்டு வாங்கினவங்களையும் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னா, அப்போ இந்த லிஸ்ட்லேருந்து யாரும் போக போகிறதில்ல, எலிமினேட் ஆக போகிறதில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுதான் டீம் விரும்புகிறாங்க. இப்போ அடுத்து ஒரு ஓட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஓட்டு வாங்கினவங்க அவங்களையும் நாமினேஷனில் எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா கம்ருதனுக்கு ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கு, அது ரம்யா குத்துனது. அடுத்து அமித் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கு, ரம்யா அவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கு, வியனா ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கு, அரோரா ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கு. ஸோ அப்போ எவிக்ட் ஆக போகிறது இந்த ஒரு ஓட்டு வாங்கினாங்கல்ல, இந்த லிஸ்ட்டு தான் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அப்சரா எவிக்ட் ஆகும்போது இதே போல தான் ஒரு ஓட்டு வாங்கியிருந்த கெமி, அப்சராவெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ கரெக்டாக அப்சராவை தூக்கிட்டாங்க. அப்போ இப்போ எவிக்ட் ஆக போகிறது இந்த டீம் எவிக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, கம்ருதனாக இருக்க வாய்ப்பு கிடையாது, அமித் வாய்ப்பு இருக்குது டேஞ்சர் ஜோன், ரம்யா டேஞ்சர் ஜோன், வியனா லவ் ட்ராக் இருக்கிறதுனால டவுட்டு, ஆனால் லாஸ்ட் வீக்கும் டேஞ்சர் ஜோனில் தான் அவங்க இருந்தாங்க. அரோரா எஸ்கேப். ஸோ 3 பேரை பிரிக்கணும்னா அமித், ரம்யா, வியனா இந்த 3 பேர்லாம் ஒருத்தரை தூக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா அமித், ரம்யா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓட்டு பேசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்ன ட்ரெண்ட் போகுது, நானும் கொஞ்சம் நேரத்தில் கம்யூனிட்டி டேப்பில் அதை போஸ்ட் போடுறேன், அதுலேயும் ஓட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆப் லிங்க் இருக்குது, அதில் போனீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட் போடலாம், ஆப்லேயும் ஓட் போடலாம், அஃபிஷியலாகவும் நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். அந்த நம்பர்ஸோடு இருக்கும், எந்த கண்டஸ்டன்ட்க்கு எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க ஓட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க தேவைப்படுறவங்க. ஸோ பார்ப்போம் அப்புறமா ஓட்டிங் ட்ரெண்டிங் என்னவா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக அது அப்டேட் ஆனதுக்கப்புறமா ஒரு முறை பார்க்கலாம். ஸோ இதுதான் லிஸ்ட்டு. உங்கள் ஆப்ஷன் என்ன? இந்த லிஸ்ட்லேருந்து யார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யார் போனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.